நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்திய புதைச்சாங்கல்ல, அந்த இடத்துலயே வந்து ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா மாயா, ஜானகி பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவர் வந்து விசாரிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரு நம்ம குரு இருக்கார்ல, அவர் போய் வந்து ரகுராம் வீட்ல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. "சார் இங்க பாருங்க, உங்க மேல தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. உங்க மேல தான் டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட வந்து கேட்குறாங்க. "இங்க பாருங்க சார், நான் இப்பவும் சொல்றேன், எப்பயும் அதத்தான் சொல்லுவேன். அதுக்கும் எதுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அப்படியே நீங்க கண்டுபிடிச்சு எங்க ஃபேமிலியில யாருக்காவது வந்து இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட, நான் அத பத்தி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க வந்து தைரியமா சட்டம் என்ன செய்யுமோ அத செய்யலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தேங்க் யூ சார். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். உங்க ஃபேமிலியில யாராவது பண்ணியிருந்தா கூட சட்டம் என்ன செய்யுமோ அதத்தான் நானும் செய்யலாம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்களே அத கரெக்ட்டா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுக்காம விடவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓகே சார். அது உங்களோட விருப்பம். ஆனா எங்க ஃபேமிலியில எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. அப்படியே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை குடுக்குறதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போலீஸ்காரங்க எல்லாருமே போயிடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவர் இருக்கார்ல, குரு வந்து அவங்க அதாவது நம்ம கார்த்தியோட மொபைல் ஃபோன் நம்பர் யார் யாருக்கு போயிருக்கு, யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்காங்க. அதில வந்து நம்ம தனத்தோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாங்க. அதாவது லெட்ரு குடுத்து விட்டாங்கல்ல, நைட்டு வந்து பண்ணை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் சொல்றாங்க, அவங்க வந்து இந்த லெட்டர வந்து அவங்க குடுத்தாங்க சார். அது மட்டும் இல்லாம இத தனத்துக்கிட்ட கொண்டு போய் பண்ணை வீட்டுக்கு வர சொல்லி தான் குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்படின்னா அந்த லெட்டர யார் வாங்குனா? யார் அங்க போனது?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யாரு போனது என்னன்னு என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா லெட்டர வாங்குனது மாயா தான் வாங்குனா. மாயா வாங்கிட்டு இந்த விஷயத்த வந்து நீ வந்து தனத்துக்கிட்ட சொல்லாத. கார்த்திகிட்ட போயி தனம் வருவான்னு மட்டும் சொல்லிரு." அப்படிங்கிற மாரி சொன்னா சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா ஊருக்குள்ள வந்து நெறைய கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்திருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "உங்க ஊருக்கு வந்து பெரிய வந்து போர் வந்திருக்கு. அதாவது இந்த ஊருக்கு தண்ணி பஞ்சமே இன்னும் வராது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா இதுக்கு நிலம் தான் வேணும். எந்த இடத்துல நீர் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இத வந்து போட முடியும். எந்த இடத்துல நீர்வரத்து இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அங்க வந்து எல்லா ஊர் மக்களும் ஒத்துக்குறாங்க. "நம்ம ஊருக்கு தானப்பா நல்லது நடக்குது. யார் இடமா இருந்தா என்ன குடுத்துருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அந்த எந்த இடத்துல வந்து நீர்வாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்க்காங்க. அந்த பூஜை பண்ணும்போது தான் தெரியுது, அந்த நீர்வாட்டம் வந்து கடைசியில பார்த்தா நம்ம புவனேஸ்வரி அவங்க பண்ணை வீடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள வந்து நீரோட்டம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம புவனேஸ்வரி அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, "மேடம் நீரோட்டம் வந்து உங்களோட இடத்துல தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சரின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்கீம வந்து போட்டுறலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி அதுக்கு என்ன? அந்த இடத்துலயே போட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒத்துக்குறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சிவராம் வந்து சொல்றாங்க, "அண்ணே நம்ம ஊருக்கு வந்து ஒரு தண்ணி வர்றதுக்கான ஒரு ஸ்கீம் வந்துச்சுண்ணே. அது புவனேஸ்வரி அவங்களோட பண்ணை வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்தையே வந்து தோண்ட சொல்லிட்டாங்க. அங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்டவொன்னே மாயாவுக்கும், நம்ம ஜானகிக்கும் வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. எந்த இடத்துல தோண்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆர்வமா ஓடி வந்து பார்க்காங்க. பார்த்தா அங்க பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துல தோண்ட போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயாவும், ஜானகியும். அந்த நேரத்துல ஜேசிபிய கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம கார்த்திய வந்து எந்த இடத்துல புதைச்சாங்களோ, அந்த இடத்துல வந்து அவங்க தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அத பார்த்த உடனே நம்ம மாயாவுக்கும், ஜானகிக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது. ஜானகி, "ஐயய்யோ! தோண்டுறாங்களே! கண்டுபிடிச்சிருவாங்களோ மாயா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஒரு நிமிஷம் இருங்க பெரியம்மா. அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பார்ப்போம். அமைதியாவே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.